சென்னை அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 7 தளங்களுடன் பிரம்மாண்ட வணிக வளாகம். ஒரே இடத்தில் கடைகள், உணவகங்கள், அலுவலகங்கள் மற்றும் நவீன கார் பார்க்கிங் வசதி. மெட்ரோவுக்கு கூடுதல் வருவாய் ஈட்டும் வகையில் புதிய திட்டம். சிறப்பம்சங்கள் என்னென்ன? விரிவாக பார்க்கலாம். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களை சுற்றியுள்ள நிலங்களை சிறப்பாக பயன்படுத்தும் வகையில் பல்வேறு வணிக மற்றும் அலுவலக திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் அரும்பாக்கம் மெட்ரோ நிலையம் அருகே பல அடுக்கு வணிக வளாகம் அமைக்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. 100 அடி சாலையில் ஏற்கனவே உள்ள வாகன நிறுத்துமிடத்திற்கு அருகே மெட்ரோ நிலையத்தின் பின்புறத்தில் சுமார் 1660 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த கட்டடம் அமைய உள்ளது. இந்த கட்டடத்தில் தரைத்தளத்திற்கு கீழ் ஒரு தளமும் ஸ்டில்ட் தளமும் அதற்கு மேல் 7 தளங்களும் அமைக்கப்பட உள்ளன. ஸ்டில்ட் தளத்தில் 4 அடுக்கு இயந்திர கார் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட உள்ளன. 7 மேல் தளங்களில் 4 தளங்கள் வணிக பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட உள்ளன. இதில் சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் உணவகங்கள் இடம்பெறும். மீதமுள்ள 3 தளங்கள் அலுவலக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்பட உள்ளன. மேலும் லிஃப்ட், மின்சாரம், குளிர்சாதன வசதி உள்ளிட்ட நவீன வசதிகளும் இடம்பெறும். மெட்ரோ பயணிகளுக்கு தேவையான கடைகள் மற்றும் உணவகங்களை ஒரே இடத்தில் வழங்குவதுடன் சென்னை மெட்ரோ நிறுவனத்திற்கு கட்டணமில்லா வருவாயை அதிகரிப்பதும் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். மெட்ரோ நிலையங்களை சுற்றியுள்ள நிலங்களை வணிக ரீதியாக பயன்படுத்தும் போக்குவரத்து சார்ந்த வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. ஏற்கனவே ஈக்காட்டு தாங்கலில் இதுபோன்ற திட்டம் செயல்பாட்டில் உள்ளது. அதேபோல் கிண்டி, பிராட்வே மற்றும் வடபழனி மெட்ரோ நிலையங்களிலும் இதுபோன்ற வணிக வளாகங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளன. அரும்பாக்கம் திட்டத்திற்கான புதிய கட்டுமான ஒப்பந்த புள்ளியும் வெளியிடப்பட்டிருக்கும் நிலையில் பணிகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருகின்றன. இந்த திட்டம் நிறைவடைந்தால் அரும்பாக்கம் மெட்ரோ நிலையம் வெறும் போக்குவரத்து மையமாக மட்டுமின்றி வணிக மற்றும் அலுவலக வசதிகள் கொண்ட ஒருங்கிணைந்த மையமாகவும் மாறும்.